இந்த காலத்துல இப்படிலாம் ஸ்கேம் பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னாச்சு பாத்தீங்கன்னா, கிடைக்கிற டைம்ல ஒரு ரேபிடோ ஓட்டலாம்னு சொல்லி, சும்மா ஒரு பார்ட் டைமா ஒரு நமக்கும் ஒரு டைம் பாஸ் மாரி ஆச்சு. புதுசு புதுசா கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 மந்த்ஸ் கிட்டயே ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஒரு $100 கிட்ட பாத்துருப்பேன். இந்த மாதிரி ஒரு சீப்பா ஏமாத்துறாங்கன்னு தெரியல. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல விடணும். அதுல ஆப்ல வந்து ₹27 போட்டுருந்துச்சு. சரி நான் அது பக்கத்துல தான் சரௌண்டிங்ல இருந்தேன். நானும் பிக்கப் பண்ணிட்டு ஓகே ப்ரோ போயிரலாம் ப்ரோ. அவரு இதுல வேற அந்த கஸ்டமர் வந்து இந்த பஸ்ஸ விட்டா எனக்கு 2:30 மணிக்கு மேல தான் பஸ்ஸு. கொஞ்சம் ஸ்பீடா போங்க ப்ரோ. நானும் ஸ்பீடா போய் விட்டாச்சு. போற வழியில கேட்கறாரு என்ட்ட, "ப்ரோ கையில வந்து ஒரு ₹50 இருக்குமா? நான் சேர்த்து உங்களுக்கு போட்டு விட்டுருவேன்" அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ. பஸ்ஸுக்கு இல்லாம இருக்காரு போல இருக்கு நான் நினைச்சுக்கிட்டு, நான் இது தாராள பிரபு மாரி, சரி தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் இறக்கி விட்டுன்னு தரேன். அவரு சரி போட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுனான்ட்டாரு. சரி அவர் போட்டு விட்டுருப்பாரு. இதுவரைக்கும் நம்ம யாருக்கும் அப்படி ஏமாத்துறது இல்ல. போட்டு விட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு செக் பண்ணி பார்க்குறேன். அக்கவுண்ட்க்கு வரவே இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு நான் நல்லா ஏமாந்துட்டேன். பார்க்குறோம் நீங்க கேட்கலாம். என்ன பிரதர் ஒரு ₹80 கேட்டு வீடியோலாம் போட்டுட்டு ₹80 இல்ல 8,000மோ என் கை காசு அது. நான் சம்பாதிச்சு யாருக்கும் சும்மா வர்றதில்ல காசு. இப்படி வந்து ஒருத்தவங்க ஈஸியா ஏமாத்துறாங்கன்னு நினைச்சா நமக்கே வந்து என்னய்யா இது இப்படியெல்லாம் இருக்கு. இன்னும் முன்னாடி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாரிலாம். நான் இப்ப நாகரீகக்காரன். இப்ப நான் வந்து கால் சப்போர்ட்க்கு உடனே ரேப்பிடோ கால் சப்போர்ட் பண்ணி கேட்டேன். மேடம் இப்ப வந்து கஸ்டமர் பே பண்ணல. அவங்க ஒரே பதில முடிச்சுட்டாங்க. கேஷ் ஹேண்ட்லிங் வந்து உங்க பொறுப்பு சார். நீங்களா தான் கஸ்டமருக்கு குடுக்குறீங்க. அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. ஆமா அவங்க சைடுல உண்மைதான் அது. அவங்க எப்படி பொறுப்பாக ஒரு மனிதாபிமானத்துல குடுக்குறோம். சரி அவங்க வந்து பஸ்ஸுக்கு இல்லாம தவிச்சிருக்காங்க. சரி குடுப்போம் இது பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சீப்பா ஏமாத்துறாங்கன்னு நினைச்சோனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ வந்து அவருக்கு போற அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நெறைய பேர் ஸ்கேம் ஆகாம இருப்பாங்க. இப்ப நான் வந்து என்ட்ட வந்து ஒரு ஆள் ஹெல்ப் இந்த மாரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன நினைப்பேன் ஃபர்ஸ்ட்டு, எனக்கு இந்த சம்பவம் நான் ஒரே வார்த்தையில சொல்லிருவேன். பிரதர் இல்ல பிரதர் அப்படின்னு. இது என்ட்ட இருந்தாலும் அப்படி எனக்கு சொல்ல தோணிரும். நார்மல் ஈவினிங் ஆர்டர்னா கூட சரின்னு என் மனச இது பண்ணிக்கிறேன். என் கையில இருந்து ஒரு ₹50 போட்டு குடுத்து ₹80 ஆகுதா, என்ன பிரதர் அமௌண்ட் ஒண்ணும் வரவே இல்ல அப்படின்னு கேட்கிறேன். அப்புறம் ப்ராசஸிங்ல இருக்கு ப்ரோ. அவங்க திருப்பி போட்டு விடவா? அப்படின்னு ஏதோ என்ன சொல்றது? ஏதோ வந்து நல்ல ஒரு மாரி இங்க யாருக்குமே வந்து காசு சும்மா வரதில்ல. எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சு தான் சம்பாதிக்கிறோம். அப்படின்னு இருக்கும்போது இந்த மாரி ஆளுங்க பண்றனால ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இது நான் சும்மா டைம் பாஸா அது வந்து போட்டதுனால எனக்கு ஏதோ தெரிஞ்சு இதுல ஒரு பாட லெசன் கத்துக்கிட்டேன் நான். மேபி இப்படிலாம் பண்றாங்கப்பா. சொல்லுவாங்க வெளியில, இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி அதுன்னு இந்த காலத்துல இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஒரு டெக்னாலஜி. இப்படி ஏமாத்தி ஒருத்தங்கள வாழலன்னா அந்த காசு நிக்காதாம். அது யாருக்கா இருந்தாலும் சரி. ஒருத்தன் ஏமாத்தி ஒருத்தவங்கள இது பண்ணிருக்காங்கன்னா, அந்த காசு தங்கவே தங்காது. நான் வந்து இது வந்து சாபமா எடுத்துக்கிறேன்னு நெனைக்காதீங்க. ஜஸ்ட் என்னோட இதுதான். ஒருத்தன் ஏமாத்தி எத்தன நாளைக்கு வாழ முடியும்? இன்னைக்கு வாழலாம், நாளைக்கு வாழலாம். நாளான்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் மாட்ட தானே செய்வோம். அவ்வளவுதான். அ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவருக்கு போற அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணணும்.